யூமி பாஸ் அப்படின்னு பிக் பாஸுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் பிக் பாஸே கிடையாது. ஏதாவது ஒரு வீடியோ போடணும் இல்லையா? இந்த சேனல் இன்னும் அதிகமாக யாரும் பார்க்குறதில்ல. எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாவே ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு விஷயம் பண்ணுறோன்னாவோ, நான் வந்து ஒரு 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 ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எந்த மாதிரி ஒரு ரொம்ப கலைஞர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலில் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்குன்னு மனசுக்குள்ள ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. இப்ப இவங்க பார்த்து இந்த ஒர்க்கு ஓகே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னா போதும், அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நெனச்சுட்டு தான் எந்த ஒர்க்கும் பண்ணுவாங்க. அதே மாரி கிரியேட்டிவிட்டியா எத பண்ணாலும், அந்த மாரி நமக்குன்னு மனசுக்குள்ள இருக்கிறவங்க, பிடிச்சவங்க, ஓகே சூப்பரா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாவே அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப இந்த சேனல் ஒருத்தரும் பார்க்கலைனாலும் கூட, எனக்குன்னு பார்க்குறவங்க பார்த்தா போதும் இல்லையா? அப்படி அவங்க பார்ப்பாங்க. அவங்க சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது, நிறை குறைகள் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வீடியோ பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்காக இப்போ பண்ணுறேன். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் முடிஞ்சிச்சுனாவே நான் பேச மாட்டேன். ஆனால் இப்போ பிக் பாஸ் முடிஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கனால ஏதோ ஒன்று பேசணும் இல்லையா? இப்போ பார்வதி கமருதன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே சில கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் ஒரு நல்ல பிளேயரும் கிடையாது. அதே மாதிரி இப்போ டைட்டில் அடிச்சிருக்கிற திவ்யா வந்து சூப்பரான பிளேயரா அப்படின்னு கேட்டால், பார்வதியும் கமருதனையுமே வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறப்போ அதை விட ரொம்ப டம்மியான பிளேயர் தான் டைட்டில் வின் பண்ண திவ்யா. இப்போ பார்வதியும் கமருதன் வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம தப்புன்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேன் மீட்டிங் எல்லாம் போடுறப்போ ஆஹா ஓஹோ அப்படின்னு ரொம்ப கொண்டாடுறாங்க. அப்படின்னா ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பிக் பாஸ் மக்களுக்கு வந்து மறதி ரொம்ப ஜாஸ்தி. அது ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்காக இப்படி மறக்கிறதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் உள்ளே நடந்துகிட்டு இருக்கிறப்ப பார்வதியும் கமருதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பயங்கர தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திடீர்னு வெளியே வந்தோடனே அப்படியே ரொம்ப ஒரு ஹீரோ மாதிரி கமருதனையும், ஒரு ஹீரோயின் மாதிரி பார்வதியும் அப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. உள்ளே வந்து ஒருத்தர் வந்து நம்ம கேவலமாக கேம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது எப்படி திடீர்னு வெளியே வந்தோன்னே மாறிடும்னு எனக்கு தெரியல. உள்ள கேம் விளையாண்டுட்டு இருக்கிறப்பவே என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்வதியும் கமருதன்லாம் பிடிக்கல. அந்த கேம் எனக்கு பிடிக்காத ஒரு கேம் தான். அதனால வந்து இன்றைக்கி வந்து வெளியே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நிறையா ஃபேன்ஸ் ரொம்ப பாராட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம நல்ல விதமாக சொல்லிட முடியாது. இப்போது நான் வந்து எப்போவுமே பார்வதிக்கும் கமருதனுக்கும் சப்போர்ட் பண்ணி போடுறதில்ல. பிக் பாஸ் சீசன் 9 யாருக்குமே நான் சப்போர்ட்டே பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஓரளவுக்கு வந்து திவ்யாவை பரவாயில்லன்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, திவ்யாவே பச்சையாக பொய் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி வந்து எனக்கு யாருன்னே தெரியாது இதுக்கு முன்னாடி. நான் பிக் பாஸ்க்குள்ளே வர்றப்போ எனக்கு யாருன்னே தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னது பச்சை பொய். ஏன்னா இப்போ கிரிக்கெட் நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்வதி, திவ்யா, போன சீசனில் இருந்து விஷால் இவங்கெல்லாம் அந்த கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சோசியல் மீடியாவில் இருக்குது. ஆல்ரெடி பார்வதிக்கு வந்து திவ்யாவுக்கும் தெரியும். அதே மாதிரி விக்ரமுக்கும் வந்து பார்வதி முன்னாடியே தெரியும். ஆனால் இதெல்லாம் முட்டாளாக்குறது யார் அப்படின்னா, மக்களை தான் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் திவ்யா மேலே இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ஏன்னா எப்போவுமே ஒருத்தர் வந்து நல்லவங்களா மோசமோ அது அப்புறம். ஆனால் கேம் விளையாடுறாங்க அப்படின்னா, நான் இப்படி தான்ப்பா, நான் ரொம்ப மோசமானவன் தான் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட பிடிச்சிரும் மக்களுக்கு. ஏமாத்துறவங்கள நான் நல்லவ மாதிரி நடித்து சபரி மாதிரியெல்லாம் ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லவ மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள். இப்போ திவ்யாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பார்வதி எனக்கு யாருன்னே தெரியாது, உள்ளே வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் வந்து நம்ம நம்பவே முடியாது. இப்போ பார்வதியும் கமருதனுமே வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறப்போ, நான் திவ்யாவெல்லாம் நான் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அந்த கேமுக்கு, அந்த பிக் பாஸுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டது, உழைப்பை போட்டது யாருதுன்னா பார்வதி சொல்லலாம். ஒத்தையாக இந்த சீசன் 9 ஒத்தையாக இழுத்துட்டு போனது பார்வதி சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து உழைப்பு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கே நம்ம வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த இந்த மக்கள் சோசியல் மீடியாவில் இந்த சீசன் நடக்கிறப்பெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த சீசனில் ஒருத்தருக்கும் கப்பு இல்லைப்பா, பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தான் கப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் தானே. அப்போ டைட்டில் வின் பண்ணுறதுக்கு யாருமே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஆள் தானே. ரன்னராக தான் வருவாங்க பார்வதின்னு சொல்லிட்டு இருந்த ஆள் தானே. அப்போ திடீர்னு இன்றைக்கி மட்டும் என்ன ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற ஒரு விஷயங்கள் தான். ஒரு சில ஆடியன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்வாங்க. பார்வதியும் கமருதனும் என்ன பண்ணாலும் ரொம்ப கேவலமாக விளையாண்டுட்டு இருந்தாலும்
அதை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதுக்காக அவங்கள வந்து நம்ம வந்து சூப்பராக கேம் விளையாண்டாங்க, நேர்மையாக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ நான் வந்து இப்போ பார்வதியும் கமருதனும் பண்ண தப்பே வந்து தப்புன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து பார்வதிக்கும் கமருதனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணுற விஷயம் இல்லை. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா காரில் இருந்து கீழே விழுகிற மாதிரி எல்லாம் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே பார்வதியும் கமருதன் பண்ணுறது தப்பு அப்படின்னு எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ அதை விட தப்பு சாண்ட்ரா பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து உண்மையாகவே நடித்து ஏமாற்றி ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுக்க வச்சுட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ரெட் கார்டு கொடுக்கணுன்னா சபரிக்கு கொடுத்துருந்துருக்கணும், விக்கல்ஸுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும். அதுக்காக இப்போ சாண்ட்ராவை தப்புன்னு நம்ம பேசுகிறோம். விஜய் சேதுபதி வந்து உண்மையாகவே விசாரிக்காமல் சாண்ட்ரா மேலே தனிப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மோகத்தினால சாண்ட்ரா மேலே ஒரு பிரியத்தினால பார்வதிக்கும் கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்து தப்புன்னு நம்ம பேசணும். இப்போ சாண்ட்ரா பண்ண தப்புக்காக சப்போர்ட் பண்ணி விஜய் சேது வந்து ரெட் கார்டு பார்வதிக்கும் கமருதனுக்கும் கொடுத்ததுனால இப்போ பார்வதியும் கமருதனும் ஹீரோ ஆயிட மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான். இப்போ பார்வதியும் கமருதனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்ல கேம் விளையாடலை, மோசமான கேம் விளையாண்டுருந்தாங்க. பல பேர் பயங்கரமாக மோசமாக சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் மோசமாக அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அது மோசமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க, நல்ல விதமாக விளையாடலை, நேர்மையாக விளையாடலை, மோசமான கேம் விளையாண்டுருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அதுவும் தப்பு தான். இப்போ சாண்ட்ரா வந்து இவ்வளோ கார்லேருந்து கீழே விழுந்து ட்ராமா பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதையும் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். இப்போ சாண்ட்ரா பண்ண தப்புக்காக இப்போ பார்வதியும் கமருதனும் வந்து நம்ம ஹீரோயினாக கொண்டாடிட முடியாது. அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா மக்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முட்டாள்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸே அந்த மாதிரி தான். ஏன்னா முட்டாளாக்குற ஒரு ஷோ தான் அது. அதையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்குறோம். நம்ம எதுக்காக வர்றோம், நான் ஏன் வர்றேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய தடவை சொல்லியிருந்திருப்பேன். மக்கள் அங்கே தான் இருக்காங்க. அங்கே வந்து நான் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் சூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு 4 சீசனாக நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சீசன் நடக்கிறப்ப நான் வந்து ரிவ்யூ பண்ணவே கூடாதுன்னு நினைப்பேன். சில தவிர்க்க முடியாமல் சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, இப்படி தப்பாக இருக்குது, இது போய் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக இடையில அப்படியே ஆரம்பித்து அப்போ போட்டுட்ருக்கேன். இனிமேல் பிக் பாஸுக்குன்னே தனியாக ஒரு சேனல் வச்சிடலான்னு இப்போ நம்ம இது பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி பார்வதியும் கமருதனும் உள்ளே வந்து ரொம்ப தப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு ஹோஸ்ட்டாக இருந்து நியாயமாக பேசாமல், நியாயத்தின் பக்கம் நிற்காமல், ஒருதலை பட்சமாக சாண்ட்ராவுக்காக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு விருப்பத்துக்காக பார்வதிக்கும் கமருதனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்னு நம்ம பேசுகிறோம். அப்படிங்கிறப்போ ரெட் கார்டு கொடுத்தது வேணால் தப்பே தவிர அதுக்காக நம்ம வந்து பார்வதியும் கமருதனும் கொண்டாடிட முடியாது. என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் வினோத்தையுமே கொண்டாடிட முடியாது. வினோத்தையோ டைட்டில் வின்னர்னு சொன்னாங்க. வினோத்துக்குமே டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. சபரி டைட்டில் வின் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அது சபரிக்கும் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா சபரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் திவாகருக்கும் குடிக்கிற டீயில் எச்ச துப்பி கொடுத்த ஒரு மனுஷன், கேவலமான மனுஷன். குடிக்கிற டீயில் யாராவது எச்ச துப்பி கொடுப்பாங்களாங்க? அவ்வளோ கேவலமாக இருக்கிற ஒரு சபரி எப்படிங்க நல்லவன் ஆயிடுவான்? அவன் எப்படிங்க ரன்னருக்கு வர முடியும்? இந்த எச்ச துப்புனது சபரி அப்படின்னா அந்த எச்ச துப்ப சொன்னது யார் அப்படின்னா வினோத். அவ்வளோ கேவலமாக இருக்கிறவனுக்கு எப்படிங்க நம்ம டைட்டில் கொடுத்துட முடியும்? ஆனால் இந்த ஷோ அப்படி தான். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏன்னா அரோராவெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அரோராவெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சமுதாயத்துக்கே ஒரு மோசமான ஒரு கேல் அப்படி தானே இருந்தாங்க. நல்ல பேர் வாங்குறதுக்காக பிக் பாஸ் கொண்டு வந்துட்டு நல்ல பேர்த்துக்குன்னு டைட்டில் கொடுத்துருவீங்களா? அப்படி தானே கொண்டுட்டு வந்தீங்க. ஓரளவுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறப்போ வந்து கடைசியாக எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் திருப்பி பார்வதியும் கமருதன் கூப்பிட்டு உள்ளே வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்பவே அது வந்து எவ்வளோ கேவலமான ஒருத்தர் நமக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல, அவ்வளோதான். ரெட் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா இனிமேல் அவ்வளோதான், ஸ்டாப், முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை திருப்பி எப்படிங்கப்பா ஆரம்பிப்பீங்க? அப்படின்னு யாரை முட்டாளாக்குறது? ரெட் கார்டு கொடுக்குறது அப்படிங்கிறப்போ நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து மக்களை முட்டாளாக்குவீங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி டிஆர்பி வேணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் திருப்பி பார்வதியும் கமருதனும் ஃபைனல் கொண்டுட்டு வருவீங்க. அப்படிங்கிறது அங்கேயே நமக்கு புரியுது இல்லையா இந்த ஷோ எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இவ்வளோ கேவலமான ஒரு ஷோக்குள்ளே தான் ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு யாருன்னா அரோரா. இந்த சமுதாயத்துக்கே ஒரு பெண் இனத்துக்கே வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு கேவலமான ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் அரோரா. இவங்களுக்கு வந்து நல்ல பேர் மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் திறமை இருக்குதுன்னு வைங்களேன். ரொம்ப உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு சிறந்த திறமை இருக்குது, திறமையான ஆள் அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்தாலும் கூட, யாருக்குமே இல்லாத அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னாலும் கூட, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து நம்மளை தூக்கி வச்சு உயர்வாக கொண்டாடிட முடியாது. புரியுதுங்களா? இப்போ வந்து அரோரா வந்து சூப்பராக பேசுகிறாங்க, சூப்பராக பேசியிருக்காங்க, பாயிண்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக
நம்ம வந்து சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம வந்து தூக்கி வச்சு மேலே கொண்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா அங்கேயே எப்படி சொல்கிறது, பார்வதி எவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணு பண்ணக்கூடாத விஷயங்கள் பார்வதி பண்ணியிருந்தாங்க, கேவலமாக பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் அரோரா ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்வதி வந்து கேவலமானவங்க தப்பான கேம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா அதே தான் அரோராவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸுக்கு இல்லாமல் வெளியே ரியல் லைஃப்லேயே அரோரா வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க, திறமையாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு 1008 திறமை இருக்குதுங்கிறக்காக வந்து அவங்கள நம்ம மெச்சிட முடியாது, அவங்கள கொண்டாடிட முடியாது, நம்ம வந்து இவங்க ஒரு சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. இங்கே திறமை முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, டேலண்ட்டு திறமை அந்த மாதிரி அதெல்லாம் மேட்ரே கிடையாது. அப்போ வந்து கனவினத்தில் சூப்பராக பாடக்கூடிய ஆள் தான். அந்த மாதிரி மனுஷன்லாம் டக்குன்னு அப்படி பாட்டு எழுதி பாடக்கூடிய திறமை இருக்குது, குரல் வளம் அவ்வளோ இருக்குது. ஆனால் அதுக்காக வந்து அவனுக்கு நான் டைட்டில்லாம் கொடுத்துட முடியாது. நானே வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தன் குடிக்கிற டீயில் வந்து எச்ச துப்பி கூடுன்னு சொன்ன ஒரு கேவலமான மனுஷன் தான் வினோத். அப்போ அதாவது ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது கேரக்டர் தான் முடிவு பண்ணணும். அவனுடைய திறமை கிடையாது, அவனுடைய பேச்சு ஆற்றல் கிடையாது, அவங்ககிட்ட இருக்கிற பணம் வசதி அது கிடையாது, அவனுடைய வம்சம் இதெல்லாம் கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற குணங்கள் மட்டும்தான் சிறந்த மனிதனான்னு காட்டும். அப்போ எவ்வளோ திறமை வினோத்துக்கு இருந்திருந்தாலும், எவ்வளோ பாடக்கூடிய கவுண்டர் அடிக்க திறமையாக இருந்தாலும், திவாகர மட்டங்க ரொம்ப அதாவது திவாகர மட்டம் தட்டி ஒரு கவுண்டர் போடுறது கேவலமான விஷயம். அதுக்கே அவனையெல்லாம் டைட்டில் கொடுக்க முடியாது வினோத்துக்கு. அதில் எச்ச துப்பி கொடுக்குன்னு சொல்கிறதுங்கிறது எவ்வளோ சீப்பான ஒரு இது. அதை துப்பி கொடுக்குறான் யார், சபரி. அவன் நல்ல வேஷம் போட்டு போயிட்டு இருந்தான். இப்போ யாருக்குமே டைட்டிலுக்கு தகுதியே இல்லாதவங்க தான். இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே வெளியே வந்து ஃபேன் மீட்டிங் வந்து வச்சு பார்வதி கமருதன் பயங்கரம், வினோத் ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கிறப்ப, இந்த இடத்துல வந்து திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஆர் டீம் வச்சு தான் வந்து டைட்டில் வின் பண்ணாங்க. திவ்யாவுக்கு வந்து ஃபேன்ஸ் மீட்டில் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு இங்கே வந்து ஒரு மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறது. ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா எல்லாமே இங்கே தகுதியான ஆட்கள் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இங்கே ஒரு 1000 பேர் கூடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் தகுதின்னு நம்ம சொல்லிட முடியாது. இங்கே ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிறக்காக நம்ம வந்து அவங்களும் தகுதின்னு சொல்லிடும், டைட்டில் இருக்குதுங்கிறக்காக தகுதி சொல்லிட முடியாது. ஏன்னா திவ்யாவும் என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டிலுக்கு தகுதியானவங்களே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 9 தகுதியான பிளேயர் ஒருத்தருமே கிடையாது. இப்போ யாருமே இல்லை அப்படிங்கிறக்காக இன்னொருத்தர் கொடுத்துட்டு போயிடுவீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஷோ வந்து எப்படி பண்ணியிருக்கணும் கடைசியாக அப்படின்னா, இந்த சீசனில் வந்து யாருக்குமே டைட்டில் இல்லைப்பா, டைட்டில் வின் பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்தளவுக்கு இந்த சீசனும் போகலை, அதனால யாருக்கும் டைட்டில் இல்லை அப்படின்னு முடிச்சிருந்தாங்கன்னா இது வரலாறுலேயே முக்கியமான பிக் பாஸ் வரலாற்றுலேயே ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும். அப்படி தான் போயிருக்கணும். திடீர்னு அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்த, சரியாக விளையாடலை, திவ்யாவில் என்ன பெரிய பிளேயரா, அந்த வகையில் ரொம்ப உழைப்பு போட்டது எல்லாம் பார்த்தா பார்வதி சொல்லலாம். அந்த பிக் பாஸ்லேயே பார்வதியும் திவாகரும் கொடுத்த கண்டென்ட்டெல்லாம் உங்கள் ஒருத்தருமே கொடுக்கல. அதுக்காக நம்ம திவாகர் வந்து சூப்பரான மனுஷன் சொல்லிட முடியுமா? பார்வதி ரொம்ப சூப்பரான மனுஷி அப்படின்னு சொல்லிட முடியுமா? சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேவலமாக இப்போ வந்து பார்வதியும் கமருதனும் திவாகர் இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் கேவலமாக விளையாண்டுருக்காங்கன்னா, அதே மாதிரி தான் திவ்யாவும் அதே மாதிரி தான், சபரி அதே மாதிரி தான், வினோத் அதே மாதிரி தான், இப்படி எல்லாருத்தையும் அதே மாதிரி சொல்லிட்டு சான்றா அப்படி தான். இவங்க ஒரு பக்கம் ரொம்ப மோசமாக விளையாண்டுருக்காங்கன்னா, இவங்களும் இந்த பக்கம் ஒரு பக்கம் மோசமாக தான் விளையாண்டுருக்காங்க. அங்கே மொத்தமாகவே அந்த சீசன்லேயே மொத்தமாக எல்லோரும் மோசமாக தான் இருந்திருக்காங்க. பிக் பாஸ் கூட ஒருதலை பட்சமாக சில நேரம் ஒரு சிலருக்கு அரோராவுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப தேவையே இல்லாமல் அப்படி தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. பிக் பாஸே சரியான இதில் இல்லை. அப்போ ஹோஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், சாண்ட்ராக்கு மட்டுமே தனியாக இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தார். இப்படி இருக்கிறப்போ இதையெல்லாம் வந்து வெளியே வந்து உள்ளுக்குள்ளே நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு, அன்றைக்கி பார்வதியும் கமருதன் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி கொண்டாடுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான விஷயம் கிடையாது. தப்பானவங்க தப்பாக கேம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா வெளியே வந்து மட்டும் எப்படி அவங்களெல்லாம் கொண்டாடிட முடியும்? இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துகிற மக்களை முட்டாளாக்குற முக்கியமான விஷயங்கள் தான். அதனால் வந்து திடீர்னு வினோத்துக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒரு கூட்டம் அதிகமாக கூடுது அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம கொண்டாடிட முடியாது இல்லையா? ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு சினிமா இருக்குது அப்படின்னா நல்ல படங்கள் ஓடாமல் ரொம்ப ஆபாசமாக ரொம்ப கவர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற கதாநாயகிகள் ரொம்ப அந்த மாதிரி கவர்ச்சியாக காட்டிகிட்டு இருக்கிற படம் இருக்குதுன்னு வைங்களா, அது ரொம்ப நல்லா போகும், அது கூட்டம் அதிகமாக போகும் அப்படிங்கிறக்காக அது நல்ல படம்னு ஒத்துக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப கேவலமான சீசன் தான். அதில் வந்து பார்வதியும் கமருதனும் நல்ல பிளேயர் கிடையாது, திவ்யாவும் நல்ல பிளேயர் கிடையாது, சாண்ட்ராவும் நல்ல பிளேயர் கிடையாது, அதே மாதிரி வினோத் யாரும் நல்ல பிளேயர் கிடையாது. இப்போ வெளியே வந்து இந்தளவுக்கு மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேடிக்கையாக இருந்துச்சு. அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். உண்மையாகவே பொதுவான மக்கள் இதை கொண்டாட மாட்டாங்க. ஒரு சில அறிவு இல்லாமல்
கொஞ்சம் அறவேக்காடாக இருக்கிறவங்க, வேணும்னே பண்ணுறது, சில பணம் காசுக்காக அப்படி பண்ணுறவங்க தான் இவங்களெல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம் பிக் பாஸை பற்றி பேசணும் அப்படிங்கிறக்க நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த விஷயங்கள் நான் பேசவே மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.